அடமானத்தில் இருக்கும் நகைகள் 3 மாதத்தில் நம்ம வீடு தேடி வரணும்னா, சமையல் அறையில சில குறிப்பிட்ட விஷயங்கள கண்டிப்பாக நம்ம வைத்திருக்கவே கூடாது. அதில மிக மிக முக்கியமான 5 பொருட்கள் கண்டிப்பாக சமையல் அறையில் இருக்கவே கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதை அப்புறப்படுத்தினோன்னா, அடமானத்தில் இருக்கும் நகைகள் கண்டிப்பாக நம்ம வீடு தேடி வரும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பொதுவாகவே வீட்டில் பார்த்தோன்னா எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரையறை இருப்பது போல சமையல் அறைக்கும் சில வழிமுறைகள் இருக்கத்தான் செய்து. சமையல் அறை அப்படிங்கிறது வீட்டோட இதயம் அப்படின்னே சொல்லலாம். வீட்டோட உற்சாகம், உயிரோட்டம், ஆரோக்கியம் இது எல்லாமே உருவாகும் இடம்தான் இந்த சமையல் அறை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சமையல் அறையில் வைக்கவே கூடாத 5 பொருட்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீட்டோட பொருளாதார நிலை, அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கும் மிக மிக முக்கியமான இடங்களில் ஒன்று தான் இந்த சமையல் அறை அப்படின்னே சொல்லலாம். இங்கே சில குறிப்பிட்ட பொருட்களை கண்டிப்பாக நம்ம வைக்கவே கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. மறந்து போய் அந்த பொருட்களை நம்ம சமையல் அறையில் வைத்தோன்னா அந்த வீட்டின் துரதிர்ஷ்டம், பண இழப்பு, வீண் செலவு, நஷ்டம் இது எல்லாம் தான் வந்து சேரும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரை முக்கியமாக இந்த 5 பொருட்களை மட்டுமாவது சமையல் அறையில் நம்ம வைக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு. அது என்னென்ன 5 பொருட்கள் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா பணத்தை சேகரிக்கும் இடமாக அந்த சமையல் அறையில் நிறைய பெண்கள் பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் பணத்தை சமையல் அறையில் இருக்கிற டப்பாவில் போட்டு வைப்பது, அஞ்சரை பெட்டியில் போட்டு வைப்பது, இந்த மாதிரி விஷயங்களை அந்த காலத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சமையல் அறையில் வைக்கப்படும் பணம் அப்படிங்கிறது முடிந்தவரை அந்த சில்வர் பாத்திரத்தில், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் உடைய டப்பாவில் போட்டு வைக்கிறத நம்ம முடிந்தவரை தவிர்த்து விடலாம். முடிந்தவரை மரப்பெட்டி, மர டப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு அதை சமையலறையில் வைத்து அந்த பணத்தை சேகரிப்பதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். முடிந்தவரை சில்வர் பாத்திரங்களில் பணத்தை சேகரிக்கதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்வது அப்படிங்கிறது மரப்பெட்டியில் நம்ம பணத்தை சேகரித்து வைக்கும் பொழுது பணம் அதிகமாவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் முடிந்தவரை மரப்பெட்டியில் பணத்தை சேகரித்து வைக்கும் பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். அடுத்த முக்கியமான பொருள், வைக்கவே கூடாத பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக சமையலறையில் வைக்கக்கூடாது. அது ஆயுர்வேத மருந்தாக இருக்கட்டும் அல்லது இங்கிலீஷ் மருந்துகளாக இருக்கட்டும், சாப்பிட உடனே நம்ம மருந்தை சாப்பிட தானே போகிறோம், அப்போ தான் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற பேரில் சில பேர் பார்த்தோன்னா மருந்து வகைகளை சமையல் அறையில் வைத்து பயன்படுத்துவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ், அதாவது மிக்சி, கிரைண்டரு இந்த மாதிரி விஷயங்களை சரியான இடத்தில் சமையல் அறையில் வைத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. முடிந்தவரை வாஸ்து சாஸ்திரப்படி இந்த கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி பொருட்களை முடிந்தவரை சரியான இடத்தில் சமையல் அறையில் வைத்து பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சமையல் அறையில் நம்ம பணத்தை சேகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க முடிந்தவரை மரப்பெட்டியில் அந்த பணத்தை சேகரித்து வைத்து நம்ம அந்த பணத்தை நகையை திருப்புறத்துக்காக நம்ம பயன்படுத்தினோன்னா கண்டிப்பாக அந்த நகையை அடமானம் வைக்கும் நகை அப்படிங்கிறது 3 மாதத்தில் நம்ம வீடு தேடி வரும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. செய்து பார்த்து அதனால் பலன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் அதை செய்து பார்த்து அடமானத்தில் நகை இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக 3 மாதங்களில் மீட்டெடுத்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யலாம். அடுத்ததாக சமையல் அறையில் வைக்கக்கூடாத பொருள் பார்த்தோன்னா துடைப்பம். வீட்டை சுத்தப்படுத்தும் அந்த துடைப்பத்தை முடிந்தவரை சமையல் அறையில் வைக்காமல் இருப்பது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தோன்னா கூர்மையான பொருட்கள், கத்தி, அருவாள்மனை இந்த மாதிரி பொருட்களை கண்ட இடத்துல சிதறி சமையல் அறையில் வைக்காமல் ஒழுங்காக ஒரே இடத்தில் அதை வைப்பது சிறப்பு. கூர்மையான பொருட்கள் சமையல் அறையில் சிதறி கிடப்பது அப்படிங்கிறது நிதி நெருக்கடி வருவதற்கான, பண இழப்பு ஏற்படுவதற்கான அதிகமாக வாய்ப்பு இருக்குங்கிறதால முடிந்தவரை அதை அழகாக பராமரிப்பது சிறப்பு. இந்த 5 பொருட்களை சமையல் அறையில் எப்படி வைக்கணுமோ சரியான முறையை பின்பற்றி நம்ம வைத்து நம்ம வாழ்க்கையை நடத்தினோன்னா நிச்சயமாக பண பிரச்சனையிலேருந்து மீண்டு
சந்தோஷமாக வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.